இங்க பாரு, இங்கதான் உட்காரணும். எங்கேயாவது போன அப்புறம் உங்க சித்திக்கு போன் பண்ணிடுவேன். இங்க பாரு, எங்களுக்கு இன்னைக்குள்ள ஒரு குழந்தை வேணும். இன்னைக்கு நைட்டு வண்டி ராஜஸ்தான் கிளம்புது. எப்பா இப்படி திடீர்னு வந்து குழந்தைய கேட்டா நான் குழந்தைக்கு எங்க போவேன்? கொஞ்சம் டைம் கொடுப்பா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு நைட்டே லோடு போகுது. இதை விட்டு அடுத்த மாசம் தான் வண்டி போகும். நீ சொல்றதெல்லாம் சரிதான்ப்பா. ஆனா குழந்தைய தூக்குறது அம்புட்டு ஈஸி நினைச்சியா நீனு? அதெல்லாம் எனக்கு தெரியும். அதுக்கு தான் நான் கட்டுக்கட்டா பணம் வாங்குறேன். நீங்க எனக்கு பணத்தள்ளி கொடுத்துட்டு சும்மாவா போறீங்க? தங்க முட்டை போடுற வாத்தை தூக்கிட்டு போறீங்க. இங்க பாரு, அதெல்லாம் உனக்கு தேவையில்லாதது. எங்களுக்கு இப்பவே குழந்தை வேணும். ஷோ சரி இருங்க, இந்த வரேன். எல்லாம் சூப்பரா தான் சித்தப்பா தண்ணி. அப்படி என்ன பாத்துட்டு இருக்கிய மொபைல்ல? அந்த புள்ள கேக் விட்டும்போது எடுத்த போட்டோ தான் பாத்துட்டு இருக்கேன். அந்த குழந்தை உன் பக்கத்துல இருக்கும்போது அது முகத்துல இருக்க சந்தோஷத்தை பாரு. அதை முழுசா அனுபவிக்க முடியாம அந்த மூதேவி கூட்டிட்டு போயிட்டாளேம்மா. இந்த பாருமா. இந்தாங்க சித்தப்பா. எப்படிமா போட்டோ எல்லாம் சூப்பரா எடுத்திருக்கேனா? கேமராமேன் ஆக வேண்டியவன் இப்படி கேனத்தனமா உங்ககிட்ட வந்து மாட்டிக்கிட்டேன். என்னம்மா? இது கொஞ்சம் பாருங்க. என்னம்மா என்னாச்சுமா? என்னம்மா கொஞ்சம் நல்லா பாருங்க. அந்த குழந்தை போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸும் கால்ல இருக்கிற கொலுசையும் நல்லா பாருங்க. இது நேத்து அந்த மாயா ரூம்ல பார்த்த ட்ரெஸ் மாதிரியே இல்ல. மாதிரி இல்ல, அதேதான். என்னம்மா சொல்ற நீ? ஆமா சித்தப்பா, இந்த போட்டோல இருக்கிற ட்ரெஸ்ஸும் கொலுசும் நேத்து எல்லாத்தையுமே நாங்க மாயா ரூம்ல பார்த்தோம். அப்ப இந்த போட்டோல இருக்க குழந்தை மாயாவோட குழந்தையா? நிச்சயமா இதுவாதான் இருக்கணும் சித்தப்பா. நாங்க நேத்து தேடி போன ஹாஸ்பிட்டலும் விக்னேஷ சேதா ஹாஸ்பிட்டல்னு ரெண்டுமே ஒண்ணுதான். அன்னைக்கு தேதியில தான் மாயா குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு. அப்போ இந்த பாப்பாவை தான் நாங்க அன்னைக்கு பார்த்தோம். அப்போ கண்டிப்பா அவ மாயாவோட குழந்தையா தான் இருக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தாம்மா. இந்த குழந்தை முதல் தடவையா வீட்டுக்கு வரும்போது மாயா ரூம்ல இருந்து வெளியே வரவே இல்லை. இன்னைக்கு இம்புட்டு ஆர்ப்பாட்டமா குழந்தைக்கு கேக் வெட்டும் போது அவ ரூமுக்குள்ள தானே இருந்தா. அப்படின்னா என்ன அர்த்தம்? குழந்தைய பாத்துட்டா அவ குட்டு வெளியே வந்துரும்னு மறைஞ்சிருந்து பாத்துருக்கா. அப்புறம் என்னமா யோசனை? உடனே அவங்க வீட்டுக்கு போங்க. அவ வேற குழந்தைய வெளியூருக்கு கூட்டு போறேன்னு சொல்லியிருக்கா. முதல்ல அங்க போய் என்ன ஏதுன்னு பாருங்க. அமுதா கண்ணு, நாம இவ்வளவு தூரம் கண்டுபிடிச்சது மிஸ் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுது? சரி சித்தப்பா, நாங்க உடனே கிளம்புறோம். வாங்க இந்த போய் பாருங்க. பாத்து மாப்ள, என்னக்கா இது கொடுமை.
வீடு பூட்டி இருக்கு. கண்டிப்பா அந்த அம்மா குழந்தைய கூட்டிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு தான் போயிருக்கு. வா சீக்கிரம் போய் புடிச்சிடலாம். சீக்கிரம். பாத்து. ஐயோ சாரிமா. சாரி. ஐயோ, எங்க போயிட்டா அவ? எங்க ஒருவேளை அவங்க பஸ் ஏறி போயிருப்பாங்களா? அவங்க எந்த ஊரு போயிருக்காங்கன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒண்ணுமே புரியலங்க. அமுதா, அங்க பாரு, அவங்க தானே. வா கொஞ்சம் இருங்க. ஐயோ, இப்ப என்ன பண்றது தெரியலையே. அவங்களே தான். ஐயோ, அவ எங்க போயிட்டான்னு தெரியலையே. அவங்க அம்மாக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன்? ஒருவேளை அமுதாவை பார்க்க அவங்க வீட்டுக்கு போயிருப்பாளோ? ஐயோ, என்ன பண்றது? ஐயோ, எங்க போய் தேடுவேன்? அப்ப குழந்தை அவங்க சொல்ற மாதிரி உன்னதான் தேடி போயிருக்கணும். வா போய் பார்க்கலாம். ஏய் இந்தாப்பா புடி. சீக்கிரமா புடி. என்ன நீ கேட்ட மாதிரி குழந்தை வந்துருச்சுல? அக்கா, நீ உண்மையிலேயே பெரிய கில்லாடியா இருக்கக்கா. சொன்ன மாதிரியே குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டியக்கா. சூப்பர்க்கா. சரிதான், இந்த பாராட்டெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல பணத்தை கொடு. என்ன பணத்தை குடுறா. இந்தாக்கா. சரி சரி, குழந்தைய குத்துறீங்களா? இடத்த காலி கிளம்பு. நீ காலி பண்றா முத. கிளம்பு கிளம்பு வாடா. சாரி, தெரியாம அடிச்சிட்டேன். பரவாயில்ல. சாரிம்மா. கையில குழந்தை இருந்துச்சு, இப்ப பணம் எடுத்துட்டு போறாங்க. அமுதா வா. எங்க எனக்கு என்னமோ அந்த பொம்பளை மேல சந்தேகமா இருக்குங்க. அப்போ துணியை மூடி ஒரு குழந்தைய தூக்கிட்டு போனப்போ அந்த குழந்தை கால்ல இருந்த கொலுசு நம்ம வீட்ல போட்டோல பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இப்போ இவங்க கிட்ட இம்புட்டு பணத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தேகமா தான் இருக்கு. ஐயோ, எங்க அவளேதான். அவளை பிடிச்சா கண்டிப்பா குழந்தைய கண்டுபிடிச்சிடலாம். நீங்க வாங்கங்க. சாரிம்மா, உங்களை தெரியாம தான் இடிச்சிட்டேன். கொஞ்சம் அவசரம், அதனாலதான். குழந்தை எங்கன்னு சொல்லு. சார், எந்த குழந்தை சார்?
என்கிட்ட எந்த குழந்தையும் இல்லையே. நாங்க கேக்குறது எங்க குழந்தை எங்கன்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு குழந்தைய மூடி எடுத்துட்டு போய் பின்னாடி எங்கேயோ குடுத்துட்டு காசு வாங்கிட்டு போனேன்ல, அந்த குழந்தை எங்க? என்னம்மா உளறீங்க? உங்க மேல தெரியாம 2 தடவை இடிச்சிட்டேன், அதுக்குன்னு புதுசு புதுசா கதை சொல்றீங்க. எனக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, அதனால நகையை அடமானம் வச்சு கொண்டு வரேன். பொய் சொல்லாத, ஒழுங்கா உண்மையை சொல்லு. குழந்தை எங்க? இந்த பாருமா, மரியாதையா பேசு. என்ன பார்த்தா குழந்தை கடத்துற மாதிரியா இருக்கு? தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. ஏன் மேலே கை வைக்கிறியா? நான் யாருன்னு தெரியுமா? எங்க ஏரியா ஆளுங்க வந்தாங்க, உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. என்ன மிரட்டுறியா? ஒழுங்கு மரியாதையா குழந்தை எங்கன்னு சொல்லிரு. இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை உண்டு இல்ல நாக்கிருவேன். எந்த குழந்தைமா? எனக்கு எதுவும் தெரியாது. மரியாதையா உண்மைய சொல்றியா, இல்ல போலீஸ்ல புடிச்சு கொடுத்து உண்மைய வர வைக்கட்டுமா? சொல்றீ. இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஐயா, என்ன மன்னிச்சிருங்க. போலீஸ் எல்லாம் போவேணாம். நான் தான் அந்த பொண்ணை கடத்தினேன். என்ன மன்னிச்சிருங்க. கேவலம் பணத்துக்காக அடுத்தவங்களோட குழந்தைய இப்படி கடத்தி விக்கிறியே, நீ எல்லாம் ஒரு மனுஷியா? குழந்தைய தொலைச்ச பெத்தவங்க மனசு எம்பட்டு பரிதவிக்கும். நீ சந்தோஷமா இருக்க ஒரு சின்ன குழந்தையோட வாழ்க்கையை இப்படி நாசமாக்குறியே, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? உழைச்சு வாழ 1000 வழி இருக்கு. இப்படி வறுமையெல்லாம் காரணமா சொல்லிட்டு இருக்காத. எங்க அந்த குழந்தை? இப்பதான் 2 வடநாட்டு பசங்க கிட்ட அந்த குழந்தைய கொடுத்தேன். அவங்க இந்நேரம் அந்த குழந்தைய லாரியில கடத்தி கொண்டு போயிருப்பாங்க. என்னடி சொல்ற? ஆமாங்கய்யா, எனக்கு கடத்தி குடுக்கற வரைக்கும் தான் தெரியும். காசை வாங்கிட்டேன்னா எனக்கு அதுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க குழந்தைய எங்க கொண்டு போறாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. ஏய், உடனே அவங்களுக்கு போன் பண்றீங்க? ஐயா, அவங்களா கால் பண்ணாதான் உண்டு. எனக்கு அவங்க நம்பர்லாம் தெரியாது. ஒரு தடவை ஒரு நம்பர்ல இருந்து கால் வந்தா திரும்ப அந்த நம்பர் வேலை செய்யாதுங்கய்யா. நான் சொல்றது உண்மைதாங்கய்யா, என்ன நம்புங்க. குழந்தை எந்த பக்கம் கொடுத்த? லாரி எந்த பக்கம் நின்னுச்சு? இப்படியே போனீங்கன்னா ரைட் சைடுல பின் பக்கம் அந்த லாரி நிக்குதுங்க. என்ன விட்டுருங்க, எனக்கு வேற எதுவும் தெரியாது. இருங்க, இவளை பிடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. முதல்ல அந்த லாரி எங்க இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. சரி வா. எங்க லாரி போயிடுச்சுங்க, இப்ப என்னங்க பண்றது? இரு, நான் போய் பைக் எடுத்துட்டு வரேன்.
எங்கெங்க போனா? ஐயோ, எப்படியாவது புடிச்சிடணுங்க. சீக்கிரம் போங்க. அக்கா ஒரு 3 கூல் ட்ரிங்க்ஸ் கொடுங்க. இந்தாடா. அந்த பக்கமா போங்க. டேய், அந்த பொண்ணு மயக்கத்துல இருந்துச்சு, எழுந்துச்சான்னு போய் பாரு. டேய், குழந்தைய காணோம்டா. என்னடா சொல்ற? டேய், நல்லா தேடிட்டேன்டா, குழந்தைய காணோம்டா. குழந்தை ஓடுதுடா. ஏய் வாடா. எங்க லாரி நிக்குது. அதோ. சரி அமுதா. நிறுத்துங்க. இந்த லாரி தானே? இரு அமுதா, பாக்குறேன். இதானே? இல்ல அமுதா, குழந்தை இல்ல. ஏய், குழந்தை எங்கடா? எந்த குழந்தை சார்? எனக்கு எதுவும் தெரியாது. இது அரிசி மூட்டை ஏத்திட்டு போற லாரி சார். ஏய் அண்ணா, போய் சொல்லாதீங்க. இந்த வண்டியில தானே ஒரு குழந்தைய ஒரு 2 வடநாட்டுக்காரங்க கடத்திட்டு போனாங்க. அந்த குழந்தை எங்கன்னு சொல்லுங்கண்ணே. எந்த குழந்தையும் கடத்தலமா? நீங்க தப்பா நினைச்சு பேசுறீங்க. இது அரிசி லோடு ஏத்துற வண்டிமா. ஏய், இப்படி எல்லாம் கேட்டா சொல்ல மாட்டேன். சொல்றா. நீ வா, ஸ்டேஷனுக்கு போலாம். அவங்க விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் நீ தானாவே சொல்லிடு. வா. போலீஸ் எல்லாம் வேணாம் சார். ஏதோ பணத்துக்காக ஆசைப்பட்டு தப்பு பண்ணிட்டேன் சார். குழந்தை வண்டியில இருந்து தப்பிச்சிருச்சு. குழந்தை இப்ப வண்டியில இல்ல சார். என்ன மன்னிச்சிருங்க சார். 2 பேர் குழந்தையை தேடிட்டு போயிருக்காங்க சார். வா அமுதா. ஐயோ, எங்கெங்க போனா? குழந்தை எங்க போனானே தெரியலையே. நாம எதுக்கும் போலீஸ் ஸ்டேஷன் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமா? எங்க நமக்கும் குழந்தைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாதப்போ நம்ம போலீஸ் கிட்ட போனா குழந்தைக்கு யார் அம்மான்னு கேட்பாங்க. அப்புறம் அந்த மாயாவை தான் நம்ம காட்ட வேண்டியதா இருக்கும். அவளுக்கு விஷயம் தெரிஞ்சதுன்னா அப்புறம் குழந்தை அவ கைக்கு போயிரும். அதுவும் சரிதான். சரி வா, நாமளே தேடி பார்ப்போம். உட்காரு. போங்க போங்க. என்ன பாப்பா வேணும்? சாக்லேட்டா? பாப்பா ஒண்ணுமே புரியலையே பாப்பா. என்ன பாப்பா, கொஞ்சம் விவரமா சொல்ல. போனா எதுக்கு? இந்த
இந்தா இப்படி. சரிம்மா.